என் குருமார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஜாதகத்தில் யோகி அவயோகி அப்படின்னு 2 கிரகங்களை பற்றி பார்க்க போகிறோம். 27 நாம யோகங்கள் இருக்குது. சில குறிப்பிட்ட நாம யோகங்களில் ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒரு யோகி ஒரு அவயோகின்னு இருக்காங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகி அவயோகி இந்த 2 பேரும் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த யோகி அவயோகி அப்படிங்கிறது என்ன செய்ய போறாங்கன்னா, முதல்ல நம்ம பரம்பரையாக வரக்கூடிய பாவ புண்ணியங்களை பிரித்து தரக்கூடிய வேலையைத்தான் இந்த யோகியும் அவயோகியும் செய்கிறாங்க. அதான் அதனுடைய அடிப்படை. ஒரு ஜாதகத்தில் யோகியும் அவயோகியும் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம பரம்பரையாக வரக்கூடிய பாவங்கள் புண்ணியங்கள் கர்மாக்கள் என்ன அப்படிங்கிறத பிரித்து தரக்கூடியது தான் இந்த யோகி அவயோகியினுடைய முக்கியமான ஒரு வேலை. அப்போ இந்த யோகி என்ன செய்கிறாருன்னா, நம்ம பரம்பரையாக செய்து வைத்திருக்கக்கூடிய புண்ணியம், நம்மளுடைய முன்ஜென்ம புண்ணியம்னு சொல்லலாம். நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மங்கள் கூட அதை புண்ணியமாக மாற்றி நம்ம ஜாதகத்தில் நமக்கு ஒரு பெரிய யோகத்தை தரக்கூடிய வேலையை தான் இந்த யோகி செய்கிறார். இந்த அவயோகி என்ன செய்கிறாருன்னா, நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய கருமாக்களையும் நம்ம செய்த துன்பங்களையும் கருமாவை மாற்றி நமக்கு கொடுக்கக்கூடிய வேலையைத்தான் இந்த அவயோகி செய்கிறார். யோகி புண்ணியத்தையும் அவயோகி பாவத்தையும் பிரிக்கிற வேலையைத்தான் இந்த யோகி அவயோகின்னு செய்கிறார். அப்போ இந்த யோகி அவயோகி யாருடைய அடிப்படையில் வர்றாங்கன்னா, நம்ம பிறந்திருக்கக்கூடிய யோகம் என்ன, 27 நட்சத்திரத்துக்கும் 27 யோகங்கள் உண்டு. அப்போ ஒவ்வொரு யோகத்துக்கும் ஒரு யோகி உண்டு, ஒரு அவயோகி உண்டு. அப்போ நம்ம நட்சத்திரத்தினோட அடிப்படையில் யோகம் வருது, யோகத்தினோட அடிப்படையில் யோகி அவயோகி அப்படின்னு 2 பேர் வராங்க. அப்ப இந்த யோகி அவயோகி நம்மளோட பாவத்தையும் புண்ணியத்தையும் கொண்டு வந்து நமக்கு கொடுக்கறதுக்கான வேலை செய்யறாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்ப எல்லா காலத்திலையும் இந்த யோகி அவயோகி தன் பாவ புண்ணியத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்களான்னா இல்ல. அப்போ யோகியினுடைய நட்சத்திரத்துல நின்ற கிரகங்கள் தசையா புத்தியா வரக்கூடிய காலத்துல நமக்கு வர வேண்டிய புண்ணியத்தையும் யோகத்தையும் குறைக்காம கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இங்க அஷ்டமாதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி அதெல்லாம் எந்த வேலையும் செய்யறது. அஷ்டமாதிபதி பாதகாதிபதிங்கிற வேலையை ஓரளவுக்கு செய்தாலும் அந்த யோகத்தையும் புண்ணியத்தையும் கட்டாயம் குறைக்காம கொடுக்குற வேலையத்தான் இந்த யோகியும் அவயோகியும் செய்யறாங்க. அப்ப யோகி புண்ணியத்தையும் அவயோகி பாவங்களையும் கொடுக்குறாங்க. இது எப்ப கொடுக்குறாங்க? எல்லா காலத்திலும் யோகி அவயோகி நல்லதையும் கெட்டதையும் கலந்து செய்யறாங்கன்னா அப்படி இல்லை. யோகியோடைய நட்சத்திரத்துல நின்ற கிரகங்கள் தசையா புத்தியா வரக்கூடிய காலத்துல கண்டிப்பா அதுக்கான பலனை தராங்க. ஒரு கிரகத்தை விட ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல நின்ற கிரகங்கள் சரியான பலமான வேலை செய்யும். ஒரு கிரகத்தை விட அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல நின்ற கிரகங்கள் பலமான வேலை செய்யும். அப்போ ஒரு யோகியினுடைய நட்சத்திரத்துல நின்ற கிரகங்கள் தசையா புத்தியா வரக்கூடிய காலத்துல நமக்கு செய்ய வேண்டிய புண்ணியத்தையும் யோகத்தையும் கொடுக்கும். இந்த புண்ணியம் எந்த மாதிரி கொடுக்குது அப்படின்னா, நமக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷமான நிகழ்வு, எல்லா விஷயமான நிகழ்வு. நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப சந்தோஷப்படுவோம், ஒரு மன நிம்மதி அடையும் அப்படின்னா நம்ம மனம் சந்தோஷப்படுற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும். ஒரு நல்ல நண்பர்களை சந்திக்கிறது, ஒரு சரியான கஷ்ட காலத்துல யாருன்னே தெரியாதவர் வந்து நமக்கு ஒரு உதவி செஞ்சு நம்ம கஷ்டத்துலேருந்து நம்ம கையை பிடிச்சி மேலே கூட்டிட்டு வர்றது, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாத நம்ம முடங்கி போய் உட்காரக்கூடிய ஒரு காலத்துல நமக்கு சரியான ஒரு முடிவை கொடுக்குற ஒரு ஆலோசகர் கிடைக்கிறது. ஆலோசகர் நண்பரா இருக்கலாம், ஜோதிடரா இருக்கலாம், ஒரு சொந்த பந்தமா இருக்கலாம். ஏதேனும் ஒரு வழியில ஒரு சரியான ஒரு ஆலோசகர் கிடைக்கிறதுக்கும் இந்த யோகம் வேலை செய்யும். புண்ணியம் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் செய்த புண்ணியம் நமக்கு எங்க இருக்குன்னா யோகியின் நட்சத்திரத்தின் வாயிலாகத்தான் நமக்கு புண்ணியத்தை கொடுக்குது. அப்ப அவயோகி என்ன செய்யறாரு? அவயோகி நட்சத்திரத்துல நின்ற கிரகங்களும் நமக்கு அவயோகத்தை தரும். அவர் யோகாதிபதியா இருந்தாலும் யோகத்தோட சேர்ந்து அவயோகத்தையும் கொடுப்பார். ஒரு கண்டத்தை கொடுப்பது, ஒரு வைத்திய செலவை ஏற்படுத்துவது, ஒரு உறவுகளை பிரிஞ்சு நம்ம வருத்தப்படுறது, ஒரு பிடிக்காத வேலை செஞ்சு ஒரு பிடிக்காத இடத்துல போய் வேலை செஞ்சு பிடிக்காம விருப்பம் இல்லாம அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சு அதனால மன வருத்தங்கள் சந்திக்கிறது. நல்ல வேலை இருக்குது சார், நேரத்துக்கு சாப்பிட முடியல, டைமுக்கு தூங்க முடியல,
எனக்கு வேலை இருக்கு, வருமானம் வருதுங்கிற சந்தோஷத்தை விட வலி வேதனை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த அவயோகம். அவயோகி அவயோகி நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் ஒரு தசாபுத்தி நடக்கக்கூடிய காலத்துல அவர் யோகாதிபதியாவே இருந்தாலும், ஒரு கேந்திர திரிகோணத்துக்கு அதிபதியாவே இருந்தாலும், சில கஷ்டங்களையும் சிரமங்களையும் அல்லது பாவங்களை அல்லது பிரச்சனைகளை குறைச்சி தரலாமே தவிர கண்டிப்பா தராம போகாது. ஒரு யோகியோட நட்சத்திரத்துல சுபகிரகங்கள் இருந்து தசாபுத்தி நடத்திட்டா இரட்டிப்பு தன்மை நன்மை பலனை கொடுத்துரு. நீ 1000 ரூபாய் கேட்கறன்னா அது 4000 ரூபாய் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துற வேலையத்தான் இந்த யோகி நட்சத்திரத்துல நின்று சுபகிரகங்கள் தருது. ஒரு யோகி நட்சத்திரத்துல ஒரு பாவகிரகம் நின்றுட்டா, ஒரு கெட்டது செய்யக்கூடிய கிரகம் நின்றுடுச்சு அப்படின்னா அந்த கெட்டதை கூட குறைச்சுதான் நமக்கு தரும். ஒரு அவயோகி நட்சத்திரத்தில் ஒரு சுபகிரகம் நின்றுட்டா தன் சுபத்தன்மையை குறைச்சிக்கிட்டு கெட்டது செய்யறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்போ ஒரு ஜாதகத்துல நம்ம என்ன நட்சத்திரத்துல பிறந்தோம், அந்த நட்சத்திரத்துக்கான யோகம் என்ன, அந்த யோகத்துக்கான யோகி அவயோகி யாரு, அவங்க நட்சத்திரத்துல எந்த கிரகம் நிக்குது, அந்த கிரகம் தசாபுத்தி ஏதாவது நடத்துதாங்கிறத நம்ம அந்த காலத்தை சரியா கணிச்சு, அது யோகி நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் யோக தசையை நடத்துதுன்னா அதுக்கான சரியான உழைப்பை போட்டா அந்த காலத்துல நம்மளால ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். ஒரு வாகனத்துல போறோம், ஒரு நல்ல பாதையில போயிட்டு இருக்கிறோம், நம்ம நினைச்ச ஸ்பீடுல போலாம். அப்படி அந்த ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது தான் யோகி நட்சத்திரத்தினுடைய வேலை. இந்த அவயோக நட்சத்திரத்துல நின்ற கிரகங்கள் ஒருவேளை பாபகிரகங்களா நின்றுட்டா கொடுக்கிற கஷ்டத்தை 2 மடங்கு கொடுத்துருது. கடுமையான வலிவேதனை ஏற்படுத்துது, மனசங்கடங்களை உருவாக்குது. அப்ப கொடுக்கிற கஷ்டத்தை அவயோகி நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் தசை நடத்துது, புத்தி நடத்துதுன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம வேகத்தை குறைச்சிக்கலாம். ஒரு முதலீடு செய்யும் போது ரொம்ப கவனமா செய்யலாம். ஒரு வீடு வாசல் கட்டுறோம், ஒரு இடம் வாங்குறோம் அல்லது ஒரு திருமணம் பண்றோம் அப்படின்னா ரொம்ப கவனத்தோட எச்சரிக்கையோட செய்யலாம். அப்போ ஒரு அவயோகி நட்சத்திரத்துல என்ன கிரகம் இருக்கு, ஒரு யோகி நட்சத்திரத்துல என்ன கிரகம் இருக்கு, அது என்ன தசா புத்தி எந்த காலகட்டத்துல வருதுன்னு அதுக்கான தன்னோட நேரத்தை செலவு பண்ணி கரெக்டா உழைச்சோம்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருங்கிறது உண்மை. இதில் இன்னொன்னு இருக்கு, பரம்பரை வரக்கூடிய கருமாக்களையோ பரம்பரை வரக்கூடிய புண்ணியங்களையோ தன் பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறது யோகி அவயோகி தான். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, ஒருத்தருக்கு குரு யோகின்னு வச்சுக்குவோம். அப்ப குருவோட நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் இருக்கு. குருவை யோகின்னு வச்சுக்கிறோம். ஒரு ஜாதகத்துல குரு யோகிய வந்து குருவோட நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் தசை நடத்துற காலத்துல ஒரு பெற்றோருக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது யோகி நட்சத்திரத்துல அந்த குழந்தை பிறந்துட்டாலும், அல்லது ஒரு தாய் தந்தையினுடைய ராசிலேயே அந்த குழந்தை பிறந்துட்டாலும், அல்லது யோகி நட்சத்திரத்துல நின்ற கிரகம் தசை நடத்துற கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த பெற்றோருடைய முழு புண்ணியமும் அந்த குழந்தைக்கு கண்டிப்பா போய் சேருது. சார், நான் பிறந்த நாள்ல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், என் பிள்ளைகளையாவது ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரலாம்னு ஆசைப்படுறேன், நான் செய்த புண்ணியம் என் பிள்ளைகிட்ட இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறேன். ஒரு டிஎன்ஏவையும் இதுல கண்டுபிடிக்க முடியும். மரபு வழி ஜோதிடம்னு இதுல சொல்லுவாங்க. ஒரு மரபு வழியக்கூடிய வரக்கூடிய புண்ணியத்தையும் இதுல கண்டுபிடிக்க முடியும். ஒரு மரபு வழியக்கூடிய வரக்கூடிய கர்மாக்களையும் கண்டுபிடிக்க முடியும். ஒரு பெற்றோருடைய அவயோகியாகும், அந்த பெற்றோருடைய அவயோகி நட்சத்திரத்துல ஒரு பிள்ளை பிறந்தாலும், அப்ப பெற்றோருடைய அவயோகி நட்சத்திரத்துல நின்ற கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல ஒரு பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளைக்கு அந்த பெற்றோருடைய பாவங்கள் முழுமையா போய் சேருது. நம்ம தெரியாம ஒரு தவறு செய்து அது ஒரு பாவமா மாறிச்சு அப்படின்னா அந்த பாவமும் தன் பிள்ளைக்கு போய் சேர்ந்திருக்கா இல்லையாங்கிறத நம்ம மரபு வழி ஜோதிடத்திலையும் கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த யோகி அவயோகி நம்மளுடைய புண்ணியத்தையும் நம்மளுடைய பாவத்தையும் பிரிச்சு கொண்டு வர வேலையை தான் செய்யறாங்க. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, யோகி நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க ஒரு வழிபாடு செய்றீங்க, இல்ல ஒரு பரிகாரம் செய்றீங்க. பரிகாரம் வேற, வழிபாடு வேற. ஒரு கோயிலுக்கு போய் என்னோட தீராத ஒரு கஷ்டத்துக்காக நான் ஒரு வழிபாட்டுக்காக போயிட்டு இருக்கேன். ஒருத்தர் கடுமையா நோய் வாய்ப்பட்டிருக்கார், எந்த மருத்துவம் போய் மருத்துவம் ஒண்ணுமே அவர் கை கொடுக்கல. அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல யாரு வழிபடுறாரோ அந்த வழிபடக்கூடியவருடைய ஜாதகத்துல யார் யோகின்னு கண்டுபிடிச்சு அவருடைய யோகி நட்சத்திரத்துல 3 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரத்தன்னை ஏதேனும் ஒரு தெய்வத்தை வழிபடலாம். அல்லது நட்சத்திரத்தினுடைய ஸ்தலங்கள்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஸ்தலம் இருக்கு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விருட்சம் இருக்கு. விருட்சம்னா மரம். புண்ணிய தீர்த்தம் இருக்கு, மூர்த்தி தீர்த்தம்னு இருக்கு, அப்படி நிறைய இருக்கு. அப்போ ஒரு நட்சத்திரத்தினுடைய சேத்திரம் எதுவும் அந்த சேத்திரத்துல போய் வழிபாடு செய்யும் போது கட்டாயம் அந்த நோய்க்கான ஒரு விமோச்சனமும் ஒரு விடையோ கண்டிப்பா கிடைக்குது. இது பரிகாரத்துக்கும் பயன்படுத்தலாம்,
யோகி அவயோகி நட்சத்திரங்களை ஒரு பரிகாரத்துக்காகவும் பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு பரிகாரம் செய்கிறீங்க, ஒரு நாகதோஷம் இல்லை ஒரு தாரதோஷம் ஒரு செவ்வாதோஷம் ஏதோ ஒரு தோஷத்துக்காக ஒரு பரிகாரம் செய்கிறீங்க. அப்போ அந்த பரிகாரத்தை யோகி நட்சத்திரத்தில் பண்ணால் அந்த பரிகாரத்தினுடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்குது, அல்லது அந்த பரிகாரம் உங்களுக்கு புண்ணியமாக மாறி செயல்படுது. ஒரு அவயோகி நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பரிகாரமும் ஒரு வழிபாடும் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செய்ததும் கடுமையாக தோஷமாக மாறுது. சார், நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு பெரிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் ஒரு விபத்து நடந்துருச்சு. அப்போ நம்மளோட அவயோகி நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு வழிபாடு செய்யணும், ஒரு கோயில் குளத்துக்கு போகிறோம், ஒரு வழிபாடு செய்யணும்னா அதை கவனத்தோடு செய்யணும், அல்லது செய்யாமல் தவிர்க்கிறது நல்லது. அப்போ அவயோகி நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரமோ வழிபாடோ நமக்கு புண்ணியத்தோட சேராம பாபத்தோட சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு ஸ்தலத்துக்கு போய் நீராட போறாரு. நீராடிட்டு இருக்கும்போது தன் கழுத்துல இருந்து ஒரு 4 பவுன் செயின் தண்ணியில் அடிச்சுட்டு போயிருது. அது தெரியாம ஒரு நீராடி எழுந்திரிச்சு வெளியே வரும்போது சங்கிலியை காணும். சங்கிலியை காணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால நிறைய மன அழுத்தம் மனநோய் ஆளாகிறாரு. ஒரு நாள் அவர் எதாச்சும் ஜாதகம் பார்க்க வரும்போது அவர் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு சார்னு சொல்றாரு. அவருடைய அந்த சம்பவம் நடந்த நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தா அவருடைய அவயோகி நட்சத்திரத்தன்னைக்கு தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போ அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்கள்லாம் என்னென்ன டேட்டு ஞாபகம் இருக்கான்னு அடிச்சு பார்த்தோம்னா அந்த நட்சத்திரங்கள்லாம் கிட்டத்தட்ட அவயோகி நட்சத்திரத்தன்னைக்கு தான் அவர் எல்லா சம்பவமும் மன வருத்தம் படுற மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. அப்போ ஒரு யோகி அவயோகி இது ரெண்டையும் ஒரு ஜாதகத்தில் கட்டாயம் நம்ம பார்க்கணுங்கிறது ஒரு சரியான பாதை. இது ஜோதிடர்களுக்கும் அல்லது ஜோதிட அறிவு குறைவாக இருக்கிறவங்க, ஜோதிடம் தெரியாதவங்களும் இதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட யோகி அவயோகி யாருன்னு அவங்க கிட்ட கேட்டு அவரோட நட்சத்திரங்கள் எந்தெந்த நாளில் வருதுன்னு உங்கள் யோகி நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு கோயிலுக்குள்ள ஒரு வழிபாடு செய்கிற அன்னைக்கு செய்து பாருங்க. உங்களுக்கே அந்த ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். நிறைய பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க, சண்டை மனக்கசப்போட வீட்டுக்கு வருவாங்க. ஒரு கணவன் மனைவி கோயிலுக்கு போயிட்டு சண்டையோட வீட்டுக்கு வந்தவங்க உண்டு. ஒரு எதாச்சும் ஒரு நல்ல நாள் அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், அன்னைக்கு கணவன் மனைவி சண்டையோட வீட்டுக்கு வந்தது உண்டு. அதில் என்ன காரணம்னா உங்களோட அவயோகி நட்சத்திரத்தன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்போ யோகி நட்சத்திரம் நமக்கு புண்ணியத்தையும் அவயோகி நட்சத்திரம் நம்மளோட பாவங்களையும் பிரித்து காட்டுங்கிறது நிதர்சனமான உண்மை. என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நபர்கள் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தையோ அல்லது பிறந்த தேதி நேரம் வருடம் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்கன்ற விவரத்தையும் என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பி உங்களோட ஜாதகத்துக்கான கேள்விக்கான சந்தேகத்தை தெரிஞ்சு கொள்ளலாம். மலேசியாவில் வாழக்கூடிய நம்ம அன்பு நண்பர்கள், மலேசியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு வருகிற 14/8/2025 29/8/2025 வரை நான் மலேசியாவில் இருப்பேன். என்னிடம் ஜாதகமோ பிரசன்னமோ, சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம் எது பார்க்குறதா இருந்தாலும் என்னோட கீழே இருக்கக்கூடிய மலேசியா நம்பருக்கு இதில் வாட்ஸ்அப்பும் இருக்குது. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பி உங்கள் ஜாதகத்தை அனுப்பி உங்களோட கேள்வி அனுப்பி நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, எந்த ஊர்லேருந்து பதிவு பண்ணுறீங்கன்றதையும் உங்களோட முழு விவரத்தையும் எனக்கு அனுப்பி வச்சா கட்டாயம் இந்த 15 நாளில் உங்களுடைய ஜாதகத்தை நேரடியாகவோ ஆன்லைன்லேயோ பார்த்து சொல்லப்படும். பிரசன்னம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் நேரில் தான் வரணும். பிரசன்னம் ஆன்லைனில் பார்க்க முடியாது. பிரசன்னம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் நேரில் வந்து மலேசியாவிலேயே நம்மக்கிட்ட பிரசன்னமும் பார்க்கலாம். நீங்கள் வர்றது முன்கூட்டி சொன்னால் நம்ம இருக்கக்கூடிய இடம், நம்மளோட அலுவலகம் இருக்கக்கூடிய விலாசம் உங்களுக்கு கட்டாயம் அனுப்பப்படும். நன்றி, வணக்கம்.